இந்த ப்ளவுஸோட பேக் நெக் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நார்மல் யூ ஷேப் தான் இவங்களும் கொடுத்துருந்தாங்க. இது அங்கங்கே நம்ம புட்டாஸ் வச்சுருக்கோம். நல்லா பார்த்தீங்கன்னா அங்கங்கே தான் வச்சுருப்போம், ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் தூரமாக வச்சுருக்கோம். இப்போ இதில் என்ன ஒர்க் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போவும் நம்ம கொடுக்குற மாதிரி 4 லைன் சரி த்ரெட் கொடுத்துட்டோம். அடுத்து ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துட்டோம். இங்கே வந்து கொஞ்சம் கேப் விட்டு 5 mm பூஜா பீட்ஸ் கொடுத்துருக்கோம். 5 mm பூஜா பீட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து வந்து ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கோம். சுகர் பீட் கொடுத்துட்டு அடுத்து 3 mm பூஜா பீட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஒவ்வொரு 5 mm ஒவ்வொரு பூஜா பீட்ஸ்க்கும் நடுவுலையும் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறமா குந்தன் ஸ்டோன் வச்சுருக்கோம். நெருக்கமாக குந்தன் ஸ்டோன் வச்சு அதை சுற்றிலும் சுகர் பீடால் அவுட்லைன் போட்டிருக்கோம். நெக் ஃபுல்லாக பேக் நெக் ஃபுல்லாக போட்டு அப்புறம் அங்கங்கே புட்டாஸ் கொடுத்துருக்கோம் பேக் நெக்கில். இதில் கலர் சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. டபுள் ஷேடாக தெரியுது.